நம்ம இன்னைக்கு நம்மளோட அல்டிமேட் சயின்ஸ் கிட்டோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட டைட்டில் கிறிஸ்டல் ரெயின்போ. இதுக்காக நமக்கு தேவையான திங்ஸ் இந்த கப்ஸ், நான் காட்டுறேன் இந்த கப்ஸ், இந்த மாதிரி 3 கப்ஸ் நமக்கு வேணும். தென் ஸ்பேட்டுலா, அப்புறமா மெஷரிங் சிலிண்டர் நம்ம எடுத்துக்கிடணும். தென் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்காக நம்மளோட ட்ரையை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இதுக்கு நீடட் மெட்டீரியல்ஸ் கிறிஸ்டல் பவுடர், ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிகின் பண்ணும்போது நம்மளோட ட்ரே, ஒவ்வொரு ட்ரேலையுமே 25 ml வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேயில் இந்த எல்லோ கலரில் 8 ட்ராப்ஸ் நம்ம விடணும். கவுண்ட் பண்ணிக்கிட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி நம்மளோட செகண்ட் ட்ரேல நம்ம ப்ளூ கலரை நம்ம ஆட் பண்ண போறோம். 1 2 3 ஓகே. தென் நம்ம இப்போ எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ட்ரேயில் நம்ம 8 ட்ராப்ஸ் ரெட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட 3 கலர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 3 கப்ஸில் 3 கலர்ஸ் நம்ம எடுத்துட்டோம். தென் நம்மளோட மெஷரிங் சிலிண்டர், அதில் 8 ட்ராப்ஸ் ஈச் ப்ளூ கலர் நம்ம ஒரு 8 ட்ராப்ஸும் ரெட் கலர் ஒரு 8 ட்ராப்ஸும் நம்ம விடணும். ஃபஸ்ட் நம்ம ப்ளூ விட்டுருவோம். ஓகே, நம்ம ப்ளூ விட்டுட்டோம். தென் நம்ம ரெட் கலர் சேர்க்க போகிறோம். ஆமாம். தென் நம்ம இந்த மெஷரிங் சிலிண்டரில் 20 ml வாட்டர் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்படியே பார்த்துக்கோங்க. 3 ட்ரேஸில் நமக்கு 3 கலர்ஸ் இருக்குது. ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலர். தென் நம்மளோட மெஷரிங் சிலிண்டரில் ப்ளூ அண்ட் ரெட் கலர் நமக்கு இருக்குது. தென் இது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பார்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கிறிஸ்டல் பவுடர் அதை எடுத்துக்கிட்டு, கிறிஸ்டல் பவுடர் இந்த பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கிறிஸ்டல் பவுடரில் உள்ள 1 ஸ்கூப் இதை நம்ம ரெட் ட்ரேயில் போடுறோம். தென் லைக் தேட் நம்ம எல்லோ ட்ரேலையும் ஒரு 1 ஸ்பூன் போடுறோம். தென் ப்ளூலேயும் நம்ம 1 ஸ்பூன் போடுறோம். அதே மாதிரி நம்மளோட மெஷரிங் சிலிண்டர்லேயே நம்ம ஒரு 1 ஸ்பூன் போடுறோம். நம்ம இதை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிறிஸ்டல் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. கிறிஸ்டல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிறிஸ்டல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 4 கலர்ஸ் கிறிஸ்டல்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. எல்லோ கிறிஸ்டல்ஸ், ரெட் கிறிஸ்டல்ஸ், ப்ளூ கிறிஸ்டல்ஸ் அண்ட் இது ஒரு ப்ளூ அண்ட் ரெட் மிக்சடாக ஒரு கலரில் நமக்கு கிறிஸ்டல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கிறிஸ்டல்ஸ் ரெடி பண்ணி இந்த கிறிஸ்டல்ஸை இப்போ நம்ம ட்ரேயில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெட் கலர் கிறிஸ்டல்ஸை இந்த ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம இதுக்காக போடுறதுக்காக நம்ம ஸ்பேட்டில் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம ட்ரேயில் வைக்கிறோம். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ரெட் கலர் வைக்கணும். ஸோ ரெட் கலர் கிறிஸ்டல்ஸ் வச்சுட்டோம். அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க.
தென் ரெட் கலர் முடிஞ்சிட்டு நம்ம எல்லோ கலர் கிறிஸ்டல்ஸ் நம்ம வைக்கிறோம். தென் எல்லோ முடிச்சிட்டோம். எல்லோ முடிச்ச பிறகு நம்ம வந்து ப்ளூ கலர் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து வைக்கிறோம். நம்ம வந்து இப்போ ப்ளூ கலர் கிறிஸ்டல்ஸை வந்து ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணுறோம். தென் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மகிட்ட இருக்கிற வைலட் மாதிரி டார்க் ப்ளூ மாதிரி இருக்குது, இந்த கிறிஸ்டலை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம இனி கொஞ்சம் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ட்ரேயில் பண்ணுறோம். இந்த கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாக அந்த ட்ரேயில் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது கிறிஸ்டல் ரெயின்போ. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அலாட் பண்ணுறோம். ஏன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம ட்ரேயில் ஃபுல்லாக ஃபில் ஆகி வரணும், அதுக்காக நம்ம சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓரளவு நமக்கு வந்து ட்ரே ஃபில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. தென் என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து நம்ம மெஷரிங் சிலிண்டரில் அதே நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறோம். இந்த வாட்டர் இன் பிட்வீன் 2 கலர்ஸ் இன் பிட்வீன் உள்ள கேப்பில் இந்த வாட்டர் வந்து வர மாதிரி நம்ம வாட்டர் போர் பண்ணணும். இப்போது எல்லோருக்கும் ரெட்டுக்கும் பிட்வீன் நம்ம இந்த வாட்டர் அட் சேம் எல்லோ ப்ளூ இன் பிட்வீன் நம்ம வாட்டர் போர் பண்ணுறோம். தென் ப்ளூ டார்க் ப்ளூ இன் பிட்வீன் நம்ம வாட்டர் போர் பண்ணுறோம். வாட்டர் வந்து ஒரு ட்ரேயோட ஹாஃப் லெவல், ஒரு ஹாஃப் மெஷர்மெண்ட் அளவுக்கு வாட்டர் வர மாதிரி நீங்கள் வந்து திரும்ப ஒரு பாட்டில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ரெயின்போ எஃபெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த பண்ணி வச்சுருக்கிற ப்ராசஸை இன்னும் ஒரு 25-30 மினிட்ஸ் ஒரு பிளேஸ், இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு பிளேஸில் இந்த ட்ரே நீங்கள் வைக்கணும். இந்த ட்ரே வந்து நம்ம இப்போ ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பிளேஸ் அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வைக்கிறோம். 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 45 மினிட்ஸ் தாண்டி நம்ம இதை பார்க்குறோம். அதை பார்க்கும்போது எல்லா கிறிஸ்டல்ஸும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து மிக்சட் கலர்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கும் போது ரெட், எல்லோ, ப்ளூ, தென் வயலட் இவ்வளோ தான் கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு லைட் கலர்ஸ் இன் பிட்வீன் நமக்கு வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிறிஸ்டல் ரெயின்போ வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். ஈவன் நம்ம கிட்ஸ் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.